ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜெனாக் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்ற கோர்ஸை பற்றி. இந்த கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஃபெமிலியரான கோர்ஸ் தான். பட் இந்த கோர்ஸில் என்ன புதுசாக அப்டேட் இருக்குது, என்ன படிக்கணும் அப்படின்றத, என்ன அடிஷ்னலாக படித்தா பெஸ்ட்டு ஸ்கோப்பாக இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஆஸ் பர் நம்ம ஷெடியூல் வந்து ஒரு கோர்ஸை பற்றி பார்க்குறது. நேற்று வந்து ஒரு காலேஜை பற்றி பார்த்தோம். நம்ம ஜென்னாக் சேனலோட மெயின் அப்ஜெக்டிவே வந்து ஒரு கோர்ஸு இல்லைன்னா ஒரு காலேஜு, நிறைய பேருக்கு தெரியாதது, நிறைய ஹிடன் ஜெம்ஸ் நிறைய இருக்குது. நிறைய கோர்சஸ்ஸு, நிறைய காலேஜஸ்ஸு, அதெல்லாம் வந்து இப்போ நமக்கு பேசிக்காக இன்ஜினியரிங் இல்லைன்னா பிகாம் இல்லைன்னா எம்பிபிஎஸ் இல்லைன்னா பிடிஎஸ் அப்படின்னு ஒரு ஒரு 10 கேட்டகரிஸ் ஆஃப் கோர்சஸில் தான் நம்ம மேஜர் பாப்புலேஷன் வந்து படிப்பாங்க ஆஃப்டர் 12th. அது இல்லாமல் ஒரு 100+ கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான தான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ அந்த மாதிரி அந்த ஷெடியூலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு கோர்ஸை பற்றி விஷுவல் கம்யூனிகேஷன். இந்த விஷுவல் கம்யூனிகேஷனில் இப்போ புதுசாக சில சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னா சிம்பிள் டெஃபினிஷன் அப்படின்னா கம்யூனிகேட்டிங் த்ரூ இமேஜஸ், வீடியோஸ் அண்ட் டிசைன். ஒரு இந்த படம் பார்த்து கதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ நானே வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஜென்ரலாக ஒரு ஓரலாக பேசுகிறத விட ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு உங்களுக்கு ஒரு சொன்னோம் அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அதே மாதிரி இது ப்ரெசன்டேஷன் மாதிரி வீடியோஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே தான் விஷுவல் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் த்ரூ இமேஜஸ், வீடியோஸ், டிசைன், இது எல்லாமே வந்து கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு ஐடியாஸ் கிரியேட் பண்ணி அந்த ஐடியாஸ் வந்து ஒரு விஷுவல் ஸ்டோரிஸாக மாற்றி பீப்புளுக்கு கரெக்டான மெசேஜஸ்ஸு, கரெக்டான விஷுவல்ஸை கொண்டு போய் சேர்க்குறது தான் விஷுவல் கம்யூனிகேஷன். இதில் வந்து ஃபோட்டோகிராஃபி இருக்குது, வீடியோ இருக்குது, டிசைனிங் இருக்குது, மீடியா இருக்குது. இதெல்லாமே வந்து ஃபோர் டு ஃபைவ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன். இது இல்லாமல் உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் கோர்சஸ் பற்றி கரியர் கைடன்ஸ் வேணும், ஆஃப்டர் 12th என்ன பண்ணுறது, எந்த இன்ஜினியரிங் காலேஜ் சேரலாம், எது பெஸ்ட்டு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஆஃப்டர் 12th என்னோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, இதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஹவு கம்யூனிகேஷன் சேஞ்சஸ். இப்போ நம்ம வந்து கம்யூனிகேஷன் வந்து பாஸ்ட்ல எப்படி இருந்தது, இப்போ ப்ரெசென்ட்ல எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ வந்து ஒரு பாஸ்ட்ல வந்து ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நியூஸ் பேப்பர்ஸு, போஸ்டர்ஸு, அப்புறம் டெலிவிஷன், இதுதான் வந்து மேஜர் கம்யூனிகேஷனாக இருந்தது. இது வந்து லிமிட்டட் ரீச்சு, ஸ்லோ கம்யூனிகேஷன். இப்போல்லாம் முதல்ல வந்து டெலகிராம்னு ஒன்று இருக்கும். இந்த டெலகிராம் மூலமாக தான் வந்து ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்னா, ஒரு டெத்தோ இல்லை ஒரு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னா ஊரில் இருக்கவங்களுக்குலாம் சொல்லணும்னா டெலகிராம்ன்றது அனுப்புவாங்க. இதெல்லாம் தான் வந்து பாஸ்டில் நடந்தது. அந்த மாதிரி பாஸ்டில் இருக்கிறது நியூஸ் பேப்பர்ஸ், போஸ்டர், டெலிவிஷன் தான். இது வந்து லிமிட்டடாக தான் இருக்கும், வெரி ஸ்லோ கம்யூனிகேஷன். இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் என்னென்னா சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு, யூடியூபு, டிக்டாக்கு, அப்புறம் ஆப்ஸ் இருக்குது. அப்புறமா இதெல்லாமே வந்து ப்ரெசண்டில் இருக்க விஷுவல் கம்யூனிகேஷன். பிஸ்னஸ் நீடு இருக்குது. இப்போ நிறைய பிஸ்னஸ்லாம் வந்து டிஜிட்டலாகவே ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் ப்ரெசன்ட். ஃபியூச்சர் எப்படி இருக்கும் வித் இன்டிகிரேட்டட் வித் ஏஐனா ஸ்மார்ட் டிசைனிங் டூல்ஸ் வந்துடும். இப்போ ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன், ஏஆர் விஆர் எக்ஸ்பீரியன்ஸு. ஏஆர்னா அகமெண்ட் ரியாலிட்டி, விஆர்னா வெர்ச்சுவல் ரியாலிட்டி, இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஏஐ பவர்டு ஆட்ஸ். இப்போ எல்லாமே ஆடெல்லாம் வந்து முதல்ல ஆட்லாம் வந்து ஒரு ஒருத்தங்க டெலிவிஷனில் ஒருத்தங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஒருத்தங்க நடித்து ஒருத்தங்க ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணுவாங்க. இப்போது நிறைய வீடியோஸ் வந்து ஏஐ வீடியோஸே வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா போதும், இதுவே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இதெல்லாமே தான் ஃப்யூச்சரில் வரப்போகுது. ஃப்யூச்சர்னால் ரொம்பலாம் இல்லை, நெக்ஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸில் இட் வில் டாமினேட். இந்த மாதிரி இன்டிகிரேட்டட் ஏஐ வந்து விஷுவல் கம்யூனிகேஷனில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் மஸ்ட் அப்படின்னா, உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும், டிசைன் திங்கிங், டிஜிட்டல் டூல்ஸு, ஸ்டோரி டெல்லிங், ஏஐ டூல்ஸு. இப்போ நம்ம வந்து ஒரு 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 அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லைன்னா ஒரு மெசேஜோ ஏதோ ஒன்று நம்ம விஷுவலி ஒரு வீடியோவில் சொல்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் சொல்லாமல் அதை எப்படி ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறது, அவங்க எப்படி பப்ளிக் ரியலைஸ் பண்ணுவாங்க, எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்ம க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி அந்த அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் மெத்தடில் சொன்னோம்னா நல்ல ரீச் கிடைக்கும். ஸோ
இது வந்து கண்டிப்பா வந்து நல்ல க்ரோயிங் டிமாண்ட் இன் இந்தியா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், யூஐ, யூஎக்ஸ் டிசைனு, கண்டென்ட் கிரியேஷன்லாம் இப்போ நிறைய ஜாப்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஈவன் நாட் ஈவன் டிகிரியே இல்லைனாலும் 12th முடிச்சுட்டு சில பேர் கண்டென்ட் கிரியேஷன் பண்றாங்க. சில சில சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு பண்றாங்க. ஸோ யூஐ, யூஎக்ஸ்னா யூசர் இன்டர்ஃபேஸு, யூஎக்ஸ்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் அதோட ஃபுல் ஃபார்மு. ஸோ இதுதான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷனோட பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சரு. ஸோ நெக்ஸ்ட் கோர்சஸ் ஆஃப்டர் 12th. கோர்சஸ் என்னென்ன இருக்கு ஆஃப்டர் 12th அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஏ விஷுவல் கம்யூனிகேஷன், மல்டிமீடியா, கிராஃபிக் டிசைன். இது எல்லாமே தான் இந்த மெயின் 3 கோர்சஸ் இருக்கு. இந்த 3 கோர்சஸ் வந்து எல்லாமே 3 இயர்ஸ் டியூரேஷன் தான். இதில் வந்து மெரிட்ஸும் மார்க்ஸ் பேஸ் பண்ணியும் சில காலேஜஸில் கொடுக்குறாங்க. சம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வைக்கிறாங்க. அது என்னென்னன்றது சொல்கிறேன். இந்த கோர்சஸ் படிக்கும்போது இதில் ஸ்பெஷலைசேஷன் நிறைய அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் விஷுவல் கம்யூனிகேஷன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஈவன் 20-30 இயர்ஸ் முன்னாடிலேருந்து விஷுவல் கம்யூனிகேஷன் வந்துகிட்டு இருக்கு. விஷுவல் கம்யூனிகேஷன் நிறைய பேர் படித்தவங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம வீடியோவோட மெயின் அப்ஜெக்டிவே விஷுவல் கம்யூனிகேஷனோட என்னென்ன படிக்கணும், அப்படி படித்தாதான் அந்த ஸ்கில்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஜாபு, சேலரி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான அப்ஜெக்டிவ் தான் இந்த வீடியோ. விஷுவல் கம்யூனிகேஷன் கூட நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் யூஎக்ஸு, யூஐ டிசைன் படிக்கணும். அல்ட்ரா யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் அதோட ஃபுல் ஃபார்மு. அப்புறம் அனிமேஷன் 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல் படிக்கணும். விஎஃப்எக்ஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிராண்டிங் ஐடென்டிட்டி. இந்த ஸ்கில்ஸு ஸ்பெஷலைசேஷன்லாம் இருக்குது. இந்த கோர்சஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் ஜாயின் பண்ணணும். சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் உங்களோட அந்த சிலபஸில் இது இல்லைன்னா நீங்கள் அதை ப்ரைவேட்டாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜாப், நல்ல ஜாபு, லாங் டேர்முக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து டாப் காலேஜஸ் இன் தமிழ்நாடு ஆஸ் வெல் அஸ் இன் இந்தியான்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டிஜி வைஷ்ணவா, எத்ராஜ் காலேஜ், லயோலா, எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், எஸ்ஆர்எம், பிஎஸ்ஜி கோயம்புத்தூர், இந்துஸ்தான் இன்ஸ்டியூட், இது இல்லாமல் அக்ராஸ் 150 காலேஜஸ் இருக்கு. 150 காலேஜஸ் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கு. அது இல்லாமல் ஒரு காலேஜ்லையுமே 30 to 60 சீட் இருக்கு. 30 to 60 சீட்ஸ் இருக்கு. ஸோ அப்ளை இயர்லி. ஸோ ஹூ கேன் ஜாயின், ஹவு டு லேர்ன் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் இந்த சயின்ஸ் கோர்ஸ் தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு இல்லை. எந்த கோர்ஸ் வேணால் படிச்சிருக்கலாம். ஆர்ட்ஸு, காமர்ஸு, பிஸ்னஸ், மேக்ஸ், எந்த கோர்ஸ் வேணால் படிச்சிருக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ விஷுவல் கம்யூனிகேஷன் தான், இப்போ நான் 9th 10th படிச்சுட்டு இருக்கேன், நான் ஆஃப்டர் 12th கண்டிப்பாக விஷுவல் கம்யூனிகேஷன் தான் படிக்க போகிறேன்னா, நீங்கள் வந்து சயின்ஸ் மேக்ஸ் எடுத்து ரிஸ்க் எடுக்காதீங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக காமர்ஸ் குரூப்பு இந்த மாதிரி ஒரு ஈஸி சப்ஜெக்ட்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் பண்ணவும் முடியும். அதே மாதிரி பேரலாக நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸும் நீங்கள் நிறைய பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் சயின்ஸ் மேக்ஸ் படிக்க வேணாம்னு சொல்லலை. ஸோ நீங்கள் ரெண்டுத்துலேயுமே உங்களோட விருப்பம் தான், உங்களோட உங்களோட விஷ் தான். நான் ரெண்டுமே ட்ரை பண்ணுவேன். மேக்ஸ் கம்ப்யூட்டரு, மேக்ஸ் பயோ படிச்சுட்டு நான் இன்ஜினியரிங்கும் ட்ரை பண்ணுவேன். ஸோ அது எனக்கு கிடைக்கலனா இதில் நான் வருவேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா பண்ணலாம். பட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இல்லை நான் விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு நீங்கள் ஸ்டாண்ட் எடுத்துட்டிங்கன்னா 9th 10thலேயே ப்ளீஸ் கோ ஃபார் பெட்டர் வே. அதனால காமர்ஸ், ஆர்ட்ஸ் மாதிரி படிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கோர்ஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இந்த கோர்ஸ், இந்த சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருந்தா தான் நீங்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் சேரணும் அப்படின்ற ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கிடையாது. நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் படிச்சிருந்தாலும் யூ கேன் ஜாயின் விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டி இஸ் த கீ ரிக்குயர்மெண்ட். உங்களோட கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்குது, ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் ஸ்டோரி மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ற உங்களோட கிரியேட்டிவிட்டி, உங்களோட கண்டென்ட் ரைட்டிங், அதுதான் முக்கியம். +2 மார்க்ஸோ என்ன ஸ்ட்ரீம் படிக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. இது இல்லாமல் நீங்கள் 11th 12th படிக்கும்போதே ஆன்லைன் டூல்ஸ் நிறைய இருக்குது. டிசைனிங் டூல்ஸில் ஃபிக்மா, அடாப் கிரியேட்டிவிட்டி சூட், கேன்வா, அப்புறம் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் வந்து கூகுள், கோர்ஸா, லிங்க்டின்லாம் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் நிறைய இருக்குது. அது நீங்கள் +1 +2 படிச்சுட்டே படிக்கலாம். அது இல்லாமல் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் வந்து யூஐ யூஎக்ஸ் 3 to 6 months கோர்சஸ் இருக்குது. அப்புறம் வீடியோ எடிட்டிங் வந்து 2 to 4 months. அப்புறம் அனிமேஷன் வந்து 6 to 12 months அண்ட் கிராஃபிக் டிசைன் வந்து 3 to 6 months. இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் ஆன்லைன்லேயே இருக்குது. நீங்கள் இது வந்து +1 +2 படிக்கும்போதும் படிக்கலாம்,
அப்படி இல்லைன்னா காலேஜ் படிக்கும்போது படிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எங்களோட சிலபஸை பாருங்கள், விஷுவல் கம்யூனிகேஷன் சிலபஸில். அந்த சிலபஸில் நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள், கண்டென்ட் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் ஓகே, அதிலே படிங்க. பட் இல்லைன்னா இந்த மாதிரி அடிஷ்னலாக இந்த யூஎக்ஸ் யூஏஏ, வீடியோ எடிட்டிங், அனிமேஷன், கிராஃபிக் டிசைன்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் 2 to 3 months கோர்சஸ் இருக்குது. அதெல்லாம் படித்து சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேஷன் வாங்குறது மட்டும் பெருசு இல்லை, அதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துருக்கணும். உங்கள் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஃபீல்டில் இறங்கி பண்ண சொன்னால் நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் எக்யூப் ஆகணும். அதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ்லலாம் சேர்ந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இருக்குது. ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லாம் பேஸ்ட் ஆன் உங்கள் 12th மார்க் இருக்குது. ஸோ இது வந்து ஃபீஸும் வந்து அந்தந்த காலேஜில் டிபெண்ட்ஸ் ஆன் காலேஜ் கோர்ஸை பொறுத்து இருக்குது. அந்த கோர்ஸை பொறுத்து நீங்கள் மார்க்ஸ் நல்லா எடுத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்புமே வருது. ஸோ மல்டிபிள் பாத்வேஸ் இருக்குது. ஃபார்மல் டிகிரி இருக்குது, ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது, செல்ஃப் லேர்னிங் இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் ஆல் லீட் டு சக்ஸஸ். ஸோ கரியர் ஆப்ஷன் ஆஃப்டர் விஸ்காம். இந்த விஸ்காம் படித்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்ன கரியர் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே ஆஸ் யூஷுவலாக 3 கேட்டகரியாக பிரிப்போம்: கவர்மெண்ட்டு, கார்ப்பரேட் அண்ட் ஸ்டார்ட் அப்பு. அதில் வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டில் வந்து மீடியா டிபார்ட்மெண்ட்ஸு, பப்ளிக் கம்யூனிகேஷன்ஸு, தூர்தர்ஷன், இன்ஃபோ டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் நியூஸ் சேனல்ஸ், கவர்மெண்ட் மீடியா டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ்க்கெலாம் நீங்கள் போகலாம். கார்ப்பரேட்டில் வந்து நீங்கள் வீடியோ எடிட்டர், டிஜிட்டல் மார்க்கெட்டர், கிராஃபிக் டிசைனர், யூஏ யூஎக்ஸ் டிசைனர், இப்போ இதுதான் ஹை டிமாண்டு. யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் வந்து ஹை டிமாண்டில் போயிட்டுருக்கு. அப்புறம் ஃப்ரீலான்சிங்கில் வந்து கண்டென்ட் கிரியேட்டிங், யூடியூபர், பிராண்டிங் ஏஜென்சி, இது எல்லாமே அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியல். நீங்கள் படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலை தான் பார்க்கணும் இல்லை, நீங்கள் உங்களோட ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து நீங்கள் உங்கள் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ சேலரி வந்து இந்தியாவில் அப்ராக்சிமேட்டாக ஃப்ரெஷருக்கு 2 to 5 lakhs தராங்க. ஒரு 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் 6 to 15 lakhs ரேஞ்சில் வரும். அப்புறம் சீனியர் ஆக நீங்கள் அப் டு யூ கேன் டச் 30 lakhs per annum வரையும் வருது. ஸோ யூஐ யூஎக்ஸ் டிசைனிங்க்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்குது. இதில் வந்து 40 to 60% சேலரி வந்து ஹையராக இருக்குது கிராஃபிக் டிசைனரை விட. இப்போ 2 டிசைனர் இருக்குது, கிராஃபிக் டிசைனர், யூஐ யூஎக்ஸ் டிசைனர். யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்கு 40 to 60% ஹை சேலரியாக இருக்குது, மோர் தென் கிராஃபிக் டிசைனர். ஸோ கிராஃபிக் டிசைன்லேயும் வைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நிறைய பிராண்ட்ஸில் ஃப்ரீலான்சிங்லாம் இருக்குது. அதனால் வந்து இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க, கிராஃபிக் டிசைனிங் ப்ளஸ்ஸு யூஐ யூஎக்ஸ் டிசைனர். ஸோ ஃபைனல் இன்புட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மேக் த ரைட் டிசிஷன் ஃபார் யுவர் கிரியேட்டிவ் ஃபியூச்சர். நீங்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். ஒன்லி டிகிரி வாங்கிட்டேன், படித்து புக்ஸ் படித்து மார்க்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு லாங் டேர்மில் வேலை இருக்காது. ஸோ ஸ்கில்ஸை டெய்லி டெவலப் பண்ணுங்கள். டே டு டேயில் உங்களோட அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே நீங்கள் அப் டு டேட்டாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் லிங்க்டின், இந்த மாதிரி யூடியூப்பு, இன்ஸ்டாலில் வந்து என்ன சொல்கிறது, என்டர்டைன்மெண்ட்டை தவிர இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பாட்காஸ்ட் இருக்குது ஸ்பாட்டிஃபைல, யூடியூப்ஸில், இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் பற்றி, அதையெல்லாம் பாருங்கள். யூஸ் தோஸ் டெக்னாலஜி, அந்த சோஷியல் மீடியாலாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக என்ன உங்கள் லைஃபுக்கு பெட்டர்மெண்ட்டை கொடுக்குமோ அதை சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் என்ன லேட்டஸ்ட்டாக டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே நீங்கள் இது பண்ணால், அதே மாதிரி என்ன உங்கள் ப்ரொஃபஷ்னலில் அந்தந்த ப்ரொஃபஷ்னலில் இருக்கவங்களோட நெட்ஒர்க் வச்சுக்கோங்க. அவங்கள போய் பாருங்கள், அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேளுங்க ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா. இது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் ஜஸ்ட்டு கொடுக்குற வேலையை செய்வேன் அப்படின்னா அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு இந்த கோர்ஸு செட் ஆகாது. ஸோ க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், ஸ்கில்ஸ் டே டு டே அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், டூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு நெட்ஒர்க்கிங் பர்சனாக இருக்கணும். அது இல்லாமல் அப்டேட்டடாக டே டு டேல லேட்டஸ்ட்டு என்னென்ன சாஃப்ட்வேர் வந்திருக்கு, ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் தெரிகிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டு கோர்ஸாக இருக்கும். அதாவது க்ரியேட்டிவாக இருக்கணும், இமேஜினேட்டிவ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், மீடியா டெக்னாலஜிலலாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும், ஒரு விஷுவல் ஆர்ட்ஸ், ஒரு விஷயத்த ஒரு நியூஸ் கேட்குறப்ப அந்த நியூஸை விஷுவலைஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு டூ திஸ் கோர்ஸ் வெல் அண்ட் கெட் குட் சேலரி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் கோர்ஸ். ஸோ பேரண்ட்ஸுக்கு இந்த கோர்ஸ் படிக்கிறவனும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸுக்கு வந்து
இது வந்து நீங்கள் வந்து மார்க்ஸ்லாம் எதிர்பார்க்க தேவையில்ல. திஸ் இஸ் ஸ்கில் பேஸ்டு கரியர். இதில் என்ன டிகிரியில் இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கான், அவன் டிஸ்டிங்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றத விட அது வந்து ஸ்கில் பேஸ்டு கரியர். ஸோ அவனோட ஸ்கில்ஸ், அவனோட அவனோட ஒர்க்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களே தவிர மார்க்ஸை விட இதை பெஸ்ட்டாக பாருங்க. அவன் எப்படி ஒர்க் பண்ணுறான், அவனோட அவனோட ஒர்க்கிங் எப்படி இருக்கு, அவனோட அவுட்புட் எப்படி இருக்கு, ரிசல்ட் எப்படி கொடுக்குறான், ஒரு விஷயத்த எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடணும். நீங்கள் அதர் அதர் பேரண்ட்ஸ் மாதிரி 80% வாங்கிட்டான், 90% வாங்கிட்டான் அப்படின்னு சொல்றது யூஸ் கிடையாது. திஸ் இஸ் செப்பரேட்லி டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோ, டிஃப்ரெண்ட் எஜுகேஷன். ஸோ ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு கிரியேட்டர்ஸ். ஸோ இன்னைக்கு இதுதான் விஷுவல் கம்யூனிகேஷனை பற்றி பார்த்தோம். இது இல்லாமல் வேற ஏதாச்சும் உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.